கனகதாரா ஸ்தோத்திரத்தை தமிழ் அர்த்தங்களுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்பவர் திருமதி பிரவீனாரு. அங்கம் ஹரேஹ புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கணேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீம் கிருதாகில விபூதிரப்பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ. முட்டுக்களால் அழகிய தமால மரத்தை பின்வண்டு சுற்றி தவழ்வது போல் ரோமஞ்சமெய்திய ஸ்ரீஹரியின் மார்பில் தவழும் மங்கள தேவதையான ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் கடைக்கண் அழகு அது அனைவருக்கும் ஐஸ்வர்யத்தை நல்குவது, எனக்கும் மங்களத்தை தருவதாக அமையட்டும். முக்தா முகீர் விதததி வதனே முராரே பிரேமத்ர பிராப்ரணிஹிதானி கதா கதானி மாலா த்ரிஷோர்மதுகரீவ மகோத்பலேயா சாமி ஸ்ரீயம் திசது சாகர சம்பவாயாஹ. மலர்ந்து பரந்த உத்பல புஷ்பத்தில் தேன் வண்டு போல் முராரியான நாராயணனுடைய முகத்தில் பிரேமையுடனும் வெட்கத்துடனும் மெல்ல மெல்ல போவதும் வருவதுமான லக்ஷ்மி தேவியின் கடைக்கண் பார்வை எனக்கு ஐஸ்வர்யத்தை அளிக்கட்டும். விஸ்வாமரேந்திர பதவி பிரமதானதர்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித் விஷோபி ஈஷன்னீஷிததூமயீஷனமீஷனார்த்தம் இந்தீவரோதர சகோதரமிந்திராயாஹ. எல்லா தேவர்களுக்கும் தலைமையான இந்த பதவியை கொடுக்க வல்லதும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுப்பதும் நீல அம்பல பூ போன்றதுமான லக்ஷ்மி தேவியின் அரைக்கண் பார்வை என்னிடம் நொடியாகிலும் நிலை பெற வேண்டும். ஆமீலிதாஷமதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்த கந்தமணிமீஷமனங்க தந்திரம் ஆகே கரஸ்திதகணீனிக பஷ்மநேத்ரம் பூதி பவேன் மம புஜங்க சயங்கனாயாஹ. சுற்றி மூடிய கண்களையுடைய முகுந்தனை மகிழ்ச்சியுடன் அடைந்து சற்று சாய்வாக நிற்கும் கருவிழியும் இமையும் கொண்ட லக்ஷ்மி தேவியின் கண் எனக்கு ஐஸ்வர்யத்தை அளிக்கட்டும். பாஹ்வந்திரே மதுஜித ஸ்ரித கௌஸ்துபேயா ஹாராவலீவ ஹரிநீலமயி விபாதி காமப்ரதா பகவதோஸ்மி கடாஷமாலா கல்யாணமாவஹது மே கமலாலயாயாஹ. மகாவிஷ்ணுவின் கௌஸ்துபம் கொண்ட மார்பில் இந்திர நீலமணி ஹாரம் போல் விளங்குவதும் பகவானுக்கே காமத்தை கொடுப்பதுமான லக்ஷ்மி தேவியின் கடைக்கண் தொடர் எனக்கு மங்களத்தை உண்டாக்கட்டும். காலாம்புதாலி லலிதோரசி கைடபாரே தாராதரீஷ்புரதியா தடி தங்கனேவா மாது சமஸ்த ஜஹதாம் மஹனீய மூர்த்தி பத்ராணி மேதி சது பார்க்கவ நந்தனாயா பிராப்தம் பத பிரதமத கலுமயத் பிரபாவாத் மாங்கல்ய பாஜி மதுபாதினி மன்மதேன மய்யா பதே ததிஹ மந்திரமீஷநாதம் மந்தாலம் சமகராலய கன்யகாய. பாக்கடலின் மகளான மகாலட்சுமியின் மேலான கடைக்கண் என் மேல் சிக்கன பதியட்டும். அதன் வலிமையாலன்றோ மன்மதன் முதலில் மதுவரக்கனை வீழ்த்திய மகாவிஷ்ணுவிடத்தில் இடம் பெற்றான். தத்யாதயானுபவனோ திரிவினம்புதாராம் அஸ்மின்ன கிஞ்ச விஹங்கி சௌச விஷன்னே துஷ்கர்ம கர்ம மணீய சிராய தூராம் நாராயண பிரணயனி நயனாம்புவாஹ. ஸ்ரீ நாராயணனின் பிரியையான லட்சுமியின் கடாட்சம் என்ற கார்மேகம் தயவு என்ற காற்று துணையுடன் வெகுநாள் செய்த பாபமாகிய கோடையை நீக்கி பணமாகிய நீர்மழியை இந்த ஏழை சாதக குஞ்சின் மேல் பொழியட்டும். இஷ்டா விசிஷ்ட மதயோபி யயாதயாத்ர
दृष्ट्या त्रिविष्टपदं सुलभं लपन्ते दृष्टिप्रहृष्टकमलोगरदीप्तिरिष्टां पुष्टिं करुशिष्ट मम पुष्करविष्टरायाः. சாதாரண புத்திமான்களும் தயை ததும்பும் இந்த கண் பார்வையால் உலக தலைமை பதவியை கூட சுலபமாக பெறுகின்றனரோ அந்த மலர்ந்த தாமரை மலரையத்த பார்வை, தாமரை மலரில் வீற்றிருக்கும் மகாலட்சுமியின் பார்வை என் விருப்பத்தை நிறைவேற்றட்டும். கீர்த்திவதேதி கருடத்வஜ சுந்தரீதி ஷாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி सृष्टिस्त्रिदि प्रलयकेलिश संस्थितायै तस्यै நமஸ்திரபுவனே क्रोस्तरुण्यै. மூன்று உலகங்களுக்கும் ஒரே நாயகரான பரமேஸ்வரனுக்கு உலகையாக்கவும் நிலைபெறச் செய்யவும் அழிக்கவும் ஆன விளையாட்டில் உடனிருக்கும் பத்னியாக சரஸ்வதி எனவும் சாகம்பரி எனவும் சந்திரசேகர பிரியே எனவும் விளிக்கப்பட்ட அன்னைக்கு நமஸ்காரம். ஸ்ரீத்யை நமோஸ்து சுபகர்ம பலப்பிரசுத்தை ரத்யை நமோஸ்து ரமணீய குணானவாயை சக்தை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை புஷ்டை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை. நாம் செய்த நற்செயல்களின் பலனை கொடுக்கும் ஸ்ருதி என்று அறியப்படுபவளுக்கும் இனிய குணங்களுக்கு கடல் போன்றிருக்கும் ரதிக்கும் தாமரையை இருப்பிடமாக கொண்ட சக்திக்கும் புருஷோத்தமன் பிரியையான புஷ்டிக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம். நமோஸ்து நாளிக நிபானனாயை நமோஸ்து துக்தோததி ஜன்ம பூமியை நமோஸ்து சோமாமிருத சோதராயை நமோஸ்து நாராயண வல்லபாயை. தாமரை மலரொத்த முகமுடையவளும் பார்க்கடலை பிறந்த இடமாக கொண்டவளும் சந்திரன் அமிர்தம் இவற்றின் சகோதரியாகவும் இருக்கின்ற ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் பிரியையான லக்ஷ்மி தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதான விபவானி சரோரு சாட்சி त्वद्वन्दनानि दुरिदाहरनोद्यदानि मामेव मादरिणि संकलयन्तु मान्ये. தாமரை போல் கண்களை உடையவளே, செல்வம் கொழிப்பனவும் கரணங்கள் அனைத்தையும் மகிழ்விப்பவும் சக்கரவர்த்தி பதவியை நல்குணவும் பாபங்களை போக்குபவளும் ஆகிய உன்னை வணங்குகின்றேன். என்னையே அந்த உனது அருள் என்றும் சேரட்டும். यत्कटाक्षसमुपासना वीदिः सेवकस्य सकलात सम्पदः सन्दनोति वसनाङ्गमानसै त्वां मुरारि हृदयेश्वरीं भजे. இந்த அம்பிகையின் வழிபாடு வழிபடுபவனுக்கு எல்லாவித செல்வங்களையும் நல்குமோ அந்த விஷ்ணு பத்னியை முக்கரணங்களிலும் சேவிக்கின்றேன். सरसजनिलये सरोजहस्ते तवलतमां शुककन्दमाल्यशोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरे प्रसीतमख्यम्. தாமரை மலரில் வீற்றிருப்பவளே, கையில் தாமரையை கொண்டவளே, மிக வெண்மையான துகில் சந்தனம் மாலை இவற்றால் அழகியவளே, இனியவளே, மதிப்பிற்குரிய ஹரிப்பிரியே, மூவுலகிற்கும் ஐஸ்வர்யம் நல்குபவளே, எனக்கு மவனம் உவந்து அருள்வாயாக. திக்ஸஸ்திதிபிஹி கனக கும்ப முகாவசுஷ்ட ஸ்வர்வாஹினி விமலசாரு ஜலுப்ளுதாங்கிம் பிராதர்நமாமி ஜகதாம் ஜனனி மகேஷ லோகாதிநாத கிருஹ்ணீம் அமிர்தாப்தி புத்ரீம். திக்கஜங்கள் தங்க குடங்களின் வழியே பெருகச் செய்த ஆகாச கங்கை நீரால் நனைந்த உடலை உடையவளும் உலகனைத்திற்கும் தாயானவளும் உலக நாயகராகிய விஷ்ணுவிற்கு பிரியமானவளாகவும் பார்க்கடல் பெண்ணுமாகிய லக்ஷ்மி தேவியை நான் வணங்குகின்றேன். கமலே கமலாஷ வல்லபேத்வம் கருணாபூரதரங்கிதரை அபாங்கைஹி அவலோகய மாம கிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரமக்ருத்ரீம் தயாயாஹ. மகாலட்சுமி, மகாவிஷ்ணுவின் பிரியே, நீ கருணை ததும்பும் கடாட்சங்களால் மிக ஏழையானவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டிய முதல் நபராக என் மீது உன் அருளை பொழிவாயாக. ஸ்துவந்தயே சுதிப்ரமீமுவி பிரன்வகம் பிரியமயம்
त्रिभुवन मातरं रमां गुणादिका गुरुधर भाग्य भाविन பவந்தி தே புவி புதபாவிதாசயாயா. மூன்று வேதங்களே உருவான திரிலோக மாதாவும் லக்ஷ்மி தேவியை இந்த ஸ்தோத்திரங்களால் தினந்தோறும் ஸ்தோத்திரம் செய்பவர்கள் குணம் மிக்கவராகவும் மிக பெரிய பேர் பெற்றவராகவும் அறிஞர் போற்றும் கருத்து கொண்டவராகவும் இந்த புவி மீது திகழ்வார்கள். கனகதரா ஸ்தோத்திரம் என்னும் செல்வம் தரும் ஸ்தோத்திரம் ஆதிசங்கரால் அட்சய திருதியை அன்று பாடப்பட்டது. மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் செய்யும் பாடல் இது. தனக்கு உணவில்லாத போதும் பிச்சை எடுத்து வந்த ஆதிசங்கரர் மேல் கருணை கொண்டு ஏகாதசி விரதம் இருந்து கணவருக்காக வீட்டில் வைத்திருந்த சில நெல்லிக்கனிகளை ஆதிசங்கருக்கு பிச்சையாக கொடுத்தார் ஒரு ஏழை பெண்மணி. அன்றைய கிரக நிலையும் அவரது சூழ்நிலையும் அறிந்து ஆதிசங்கரர் தன் வாயால் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை துதித்து கனகரா சோத்திரம் பாடி அப்பெண்மணி வீட்டின் கூரையை பித்து கொண்டு தங்க நெல்லிக்கனி வரும் அளவிற்கு நெல்லிக்கனி மழையை உருவாக்கினார். இந்த கருத்தானது அட்சய திருதியை என்று நாம் தான தர்மங்கள் செய்யும் பொழுது சந்திர மற்றும் சுக்கிர ஓரையில் கனகதரா ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் படிக்கும் பொழுது இறையருளால் ஸ்ரீ மகாலட்சுமியின் கடாட்சத்தால் நம் வீடு செல்வ வளத்தால் நிறையும் என்பதாகும். அட்சய திருதியை தங்கம் வாங்க சிறந்த நாள், தானம் செய்ய சிறந்த நாள், கல்வி தானம், அன்னதானம், ரத்னதானம், வஸ்திரதானம் போன்றவை செய்ய லக்ஷ்மி தேவியின் பரிபூர்ண அருளை நாம் பெற மிகவும் உகந்த நாள். ஸ்ரீ கனகதரா ஸ்தோத்திரம் சம்பூர்ணம்.